அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்லயே ரொம்ப ஈஸியா, டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில செய்யக்கூடிய சீஸ் பிரெட் பீஸா எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இது சீஸ் இருந்தனால நான் சீஸ் வச்சு செஞ்சிருக்கேன். இது சீஸ் இல்லன்னா கூட அழகா பீஸாவா செஞ்சிடலாம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம், கொடமிளகாய், அப்புறம் தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் லைட்டா உங்களுக்கு மிளகாத்தூள் வேணாலும் போட்டுக்கோங்க. நான் மிளகுத்தூள் நிறையாவும், உப்பும் சேர்த்து நல்லா கலக்கி அது தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து சீஸ், நான் மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். அப்போ தான் அது நல்லா பைட் பண்ணி எடுக்கும்போது நல்லா நூல் நூலாக வரும். இல்லை நீங்கள் நார்மல் சீஸ் வச்சுருந்தாலும் ஓகே தான். இப்போ இதை நல்லா துருவி அதையும் நான் உரமாக வச்சாச்சு. இப்போ லோ ஃப்ளேம்லேயே பேனை ஹீட் பண்ணி சும்மா லைட்டாக 2 பக்கமும் லைட்டாக ப்ரௌன் கலர் வர மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கு மேலே இப்போ நான் பீஸா சாஸ் அப்ளை பண்ணுறேன். பீஸா சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா கெட்சப் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக பட்டர் விட்டு அந்த ப்ரெட்டெல்லாம் அப்படியே வச்சுட்டு நீங்கள் மேலே நம்ம வச்சுருக்க ஸ்டஃபிங்ஸை ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். இது ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் துருவி வச்சுருக்கிற சீஸையும் கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப எம்மியாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் லேசாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக லிட்டை மூடி வச்சிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸே போதுமானது. எல்லா சீஸும் உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகி நல்லா எம்மியாக இருக்கும். அவ்வளோதான். இது கூடவே நீங்கள் கார்ன்லாம் இருந்துச்சு, மஷ்ரூம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் லைட்டாக மஷ்ரூமை கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் கிட்ஸ் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா ஈவினிங் டைமில் கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸு கூட இதை நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம். நல்லா எம்மியாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.